செப்டம்பர் 14 யாழுக்குட்டிக்கு வந்து பர்த்டே. புது ட்ரெஸ்லாம் 2 டேஸ் முன்னாடியே எடுத்து வச்சுட்டோம். பாப்பாவுக்கு வந்து சாட்டர்டே ஸ்கூல் லீவ். சாய்க்குட்டிக்கு மட்டும் ஸ்கூல் இருந்தது. அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துட்டோம். பாப்பாவை அப்படியே கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்தாச்சு. பர்த்டே அன்றைக்கி எப்போவுமே வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்காச்சும் கண்டிப்பாக வந்து கூட்டு போயிட்டு வந்துடுவோம். யாழுக்குட்டி பர்த்டேக்கு இது வரைக்குமே நாங்கள் எங்கேயும் வெளியில் கூட்டு போனதில்லை. இந்த பர்த்டேக்காச்சும் போகலான்னு இருந்தோம். அன்றைக்கின்னு பார்த்து ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேரும் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே சாய்க்குட்டியை கூட்டிட்டு அப்படியே கேக்கும் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்க அண்ணா. ஈவினிங் 6:30க்கு மேலே கேக்கும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். பாப்பா வந்து பட்டர்ஃப்ளை தீம் தான் கேட்டிருந்தேன். அதனால் பட்டர்ஃப்ளை அங்கங்கே வச்சு ஒரு டெக்கரேஷன் முடிச்சாச்சு. கேக் கட் பண்ணும்போது பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கணும்னு ஆசை. இந்த வாட்டி வந்து நாங்கள் இன்வைட் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் டைம் ஆகிட்டதுனால யாரையும் கூப்பிட முடியல. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு கிஃப்ட்டும் வந்து கொடுத்துட்டோம். 1 வீக் முன்னாடியே வந்து என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அதுவும் சர்ப்ரைஸாக கொடுங்கன்னு சொல்லிடுவான். அதே மாதிரி நாங்களும் கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த வாட்டி வந்து ஸ்கேட்டிங் சைக்கிள் தான் கொடுத்தோம். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா.